இந்த மாதிரி உங்களோட காலம் காங்கிரீட் உடையக்கூடாதுன்னா நான் சொல்ற கண்டிஷன்ஸை பூரா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல கடைசி உள்ளது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம காலம் காங்கிரீட் போட போறோம் அப்படின்னா எல்லா காலத்துக்கும் ப்ராப்பரான ஷூ மார்க்கிங் தேவை. இந்த ஷூ மார்க்கிங் உங்களோட காலத்தோட ஓரியன்டேஷனை மாத்தாது. அடுத்து நம்ம அந்த காலம் பாக்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, அது வந்து பாக்ஸ் வச்சு காங்கிரீட் போடுறது ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னா அந்த காங்கிரீட் உள்ள சிமெண்ட் பாலை வந்து அந்த பிரிக் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதை வந்து நீங்கள் காலம் பாக்ஸ் போட்டு பண்ணீங்கன்னா அப்சர்வ் ஆகாது. சரிங்களா? அது முடிஞ்ச அளவு எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த முடியாது. எது நம்மளால காலம் பாக்ஸ் பயன்படுத்த முடியுமோ, இப்போ உதாரணத்துக்கு ஃபூட்டிங் மேலே நம்மளால பயன்படுத்த முடியும், இந்த பேஸ்மெண்ட் மேலே பயன்படுத்த முடியும். மாதிரி பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம காலம் பாக்ஸ் பயன்படுத்தணும். பயன்படுத்த முடியாத இடத்துல நம்ம வந்து பலகை வச்சு அடிக்கலாம். இப்போ லிண்டலுக்கு மேலே நம்மளால அடிக்க முடியாது, பேஸ்மெண்ட்ல அடிக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து முறையா நம்ம வந்து பண்ணணும். அது மாதிரி M20 கிரேட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? 1:1.5:3 ரேஷியோல M20 கிரேட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அடுத்து வந்து பிளம்ப் ஆப். இந்த காலம் பாக்ஸ் எல்லாமே பிளம்ப் ஆப் கரெக்டா வட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த ஷூவும் இந்த பிளம்ப் ஆப்பும் நம்மளுக்கு காலத்தோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்காது, ஆனா நம்மளே அதை வந்து உடைக்கிற மாதிரி ஆயிரும். எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை உங்களோட ஓரியன்டேஷன் வந்து மாறிட்டாலோ இல்லை அப்படின்னா பிளம்ப் ஆப் ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா இல்லை அப்படின்னாலோ அதை வந்து நீங்களே உடைக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி நீங்க உடைச்சாலுமே அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம காங்கிரீட் ஷூ போடுறோம் பாத்தீங்களா, அந்த ஷூக்கு மேல நம்ம வந்து ஏதோ ஒரு கவர் பிளாக்கோ இல்லை அப்படின்னா ஒரு 1 இன்ச் ஜல்லியோ வச்சு அடுத்த காங்கிரீட் கூட நம்ம வந்து டைப் பண்ற மாதிரி பார்த்துக்கிடணும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த காங்கிரீட் அடுத்து போடையில சிமெண்ட் பாலை தனியா கரைச்சி ஊத்திட்டு தான் நம்ம வந்து காங்கிரீட் போடணும். அது எந்த காங்கிரீட்டா இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து கீழே உள்ள அந்த காங்கிரீட்டோட பாண்டிங்க்கு உதவும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கிராக் வரும். அடுத்து நம்ம காங்கிரீட் போடையில காம்பாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை வைப்ரேட்டருங்கிறது ரொம்ப பெரிய பெரிய காலத்துக்கு யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன காலம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து காம்பாக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன காலத்துல வைப்ரேட் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ் வழியா அந்த சிமெண்ட் மாற்று எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ அதனாலையும் ஸ்ட்ரென்த் குறையும் ஓவரா வைப்ரேட் பண்ணோம் அப்படின்னா. அடுத்து வந்து கவர். அந்த கவர் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து காங்கிரீட் வந்து ஈஸியா பிரேக் ஆயிடும். ஸ்டீலும் கரோஷன் ஆயிரும். 4 பக்கமும் கவர் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டீசெட்ரிங். இந்த பாக்ஸை பிரிக்கிறது மினிமம் 16 மணி நேரம் கழிச்சு தான் பாக்ஸை பிரிக்கணும். இன்னைக்கு போட்டிருக்கீங்கன்னா அடுத்த நாளே பாக்ஸை வந்து பிரிக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது கியூரிங். 14 நாள் மினிமம் கியூரிங் இருக்கணும். அதுல முதல் 3 நாள் ரொம்ப முக்கியம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா செக்சுரல் டிசைன். ப்ராப்பரான செக்சுரல் டிசைன் பண்ணி அதுக்கு என்ன கம்பி போடணும், என்ன பில்லர் போடணும், என்ன சைஸ்ல பில்லர் போடணும், ரூப் பீம் ரூப் ஸ்லாப் எல்லாமே டிசைன் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் தேவைன்னா ஸ்கில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஸ்கில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.